ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி ஒரு பியூர் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அலாட்மெண்ட்டான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அயப்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து இது வந்து ஆன் மெயின் ரோடு. இந்த ஆன் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆஃப் மெயின் ரோடு இருக்குது. அதுவும் பியூர் கமர்ஷியல் ரோடு தான். ஸோ அந்த ரோட்டில் நம்ம ஒரு 2385 ஸ்கொயர் ஃபீட்டும் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸு, அந்த மாதிரி ஏதாவது ரீட்டைல் பிஸ்னஸ்க்கு, டெக்ஸ்டைல்ஸு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூட்டாக இருக்கும். ஏன்னா முகப்பேர் நுளம்பூரில் ஆல்மோஸ்ட் இடம்லாம் ஃபுல்லு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா அயப்பாக்கம் மைனம்பாக்கம் தான். ஸோ இப்போ அயப்பாக்கத்தில் ஏஷியாலேயே பெரிய என்ன சொல்கிறது, இண்டஸ்ட்ரியல் ஹப்பு பக்கத்தில் தான். ஏஷியாலேயே பெரிய ஹவுசிங் போர்டு இது தான். இது டுவர்ட்ஸ் நேராக போனீங்கன்னா திருவேற்காடு, இந்த ரைட்டில் போனீங்கன்னா ஆவடி. ஸோ 2 ரோடும் பெரிய இடம் இது. இது வந்து இந்த ஒரு 40 ஃபீட் ரோடில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி காம்பவுண்ட் வால். இது டைரக்ட் அலாட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி மற்ற ப்ராப்பர்ட்டிஸை விட, மற்ற கமர்ஷியல்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ 12,000 ருபீஸ் கோட் பண்ணுறாங்க. அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது, அதுவும் நெகோஷியபிள் தான். ஸோ இது வந்து 40 ஃபீட் ரோட்டில் இருக்குது, வித் காம்பவுண்ட் வாலோடு இருக்குது. இதே ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய கமர்ஷியல்ஸ் இருக்குது, பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த வழியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கமர்ஷியலும் வந்து, அதாவது ரீட்டைல் கமர்ஷியலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஜிம்மு இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த ரோட்லேருந்து ரைட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா ஐசிஎம்ஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவீங்க. ஸோ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு யூ-டர்ன் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 4வது 5வது ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு சின்ன ட்ராபேக்கும் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் ரூம் இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி தான் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டியோட இடமே கொடுக்குறாங்க. ஸோ கமர்ஷியலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இருந்தது. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பம்ப் ரூம் நம்மளுக்கு கிடையாது. பட் அதுக்கு பேக் சைடில் இருக்கிற ஏரியாலாம், அதாவது பேக் சைடில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுன்ற சொல்கிறாங்க, பேக் சைடில் இருக்கிற இடம் எல்லாமே நம்மளது தான். ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 8 மீட்டர்ஸ் வருங்க. 27 ஃபீட்டு தான் ஃப்ரண்டேஜ். ஆனால் லென்த்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 18, பேக் வந்து 15 வந்துடும், ரைட் ஹேண்ட் சைடு 11. அதாவது ப்ராப்பர்ட்டி ஸ்கொயர் பிளாட் தான், பட் அந்த சின்ன ஒரு இது மட்டும் பம்ப் ரூம் மட்டும் இருக்கும். அதை கழிச்சிட்டு நீங்கள் கமர்ஷியல் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃப்ரண்ட்டு ஒரு நல்ல எலிவேஷனை கொடுத்துட்டு பேக்கில் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உள்ள இந்த டெக்ஸ்டைலு, சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரீட்டைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். தேங்க்யூ.